Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நான் பர்த்டே பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போனேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தி எனக்கு இந்த தாஜ்மஹால் பெண்ணும் கொடுத்தா. இன்னொருத்தி மறந்துட்டேன் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொன்னா. இப்போ தாஜ்மஹால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த கிளிட்டர்லாம் போட்டு அப்புறம் இந்த தாஜ்மஹால் பண்ண கிளிட்டர்லாம் ஆகும். நான் டெல்லிக்கு போகணும்னு சொன்னேன் அவகிட்ட. அதனால எனக்கு தாஜ்மஹால் டெல்லியிலேருந்து அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லி வேண்டியிருந்தா. அவர் ரொம்ப நாளாக என் பர்த்டே வரும்னு அவங்க பாட்டி ரொம்ப நாளுக்கு முன்னாடியே போனாங்க. நான் ரொம்ப இந்த தண்ணிகள் அப்போ அவங்க பாட்டிக்கிட்ட அப்போயே சொல்லி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அதனால தண்ணி ஒரு மாதிரி கலர் மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வேறு எதுவுமே நான் புதுசாக நமக்கு பேக் பண்ணி வச்சு இது பண்ணது தான் இது. அப்புறம் அது இதுவும் கொடுத்துட்டு அப்புறம் பெண்ணும் நான் கொடுப்பேன். பெண்ணை வேற கொடுத்தா. அது என்னக்கா அப்படின்னா கிஃப்ட் பேக்கு திறக்கும் போதே ஒன்றா விழுது. எனக்கு இன்னும் பெண்ணு மழையா புரியுதுன்னு நினச்சேன். அப்புறம் இது பெண் இல்லை, லெட் பென்சில். பரவாயில்ல, லெட் பென்சிலும் எனக்கு யூஸ்ஃபுல். சரி, அப்புறம் இந்த கையில் போட்டிருக்கல இந்த ஐயோ டேப்பை சுற்றி வச்சுருக்கேன். அந்த பென்சிலில் கூட கேன் தரல. இந்த மென்கள் நேரத்தில் சுற்றி வச்சுருக்காங்க. இந்த பென் கூட நல்லா தான் இருக்கும். கைஸ் இந்த ப்ரைஸ்லெட் இருக்குல்ல, அது அம்மா கையில். இவ பேர் நிலா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். முன்னாடி இப்போ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். லக்ஷிதாவை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாப்பி பி ஹாப்பின்னு நினைக்கிறதா. பி ஹாப்பி, எப்பவுமே ஹாப்பியாக இருந்துருக்கோம். இது நம்ம இருக்குது எனக்கு இதை போட்டோம். இவ போட பார்க்குறது ஷீட்டிங். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு நான் அப்புறமா கொடுக்குறேன். இன்னொரு ஃப்ரெண்டு அப்புறமா கொடுக்குறேன். நான் பெஸ்ட் ஃப்ரெண்டு அவருக்கு நிறைய 6 கிஃப்ட் எனக்காக பேக் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். நான் அப்புறம் அக்ஷாங்கிறவனுக்காக 6 கிஃப்ட் பேக் பண்ணா. அவளுக்கு என்னாச்சுன்னா அவன் மறந்து வச்சுட்டு வந்துட்டா. அப்புறம் இன்னொரு நியூ ஸ்டூடெண்ட் வந்திருந்தா. என் பர்த்டேன்னு தெரிஞ்சு அவங்க அண்ணன் அவளுக்காக கொடுத்த பெண்ணை எனக்காக கொடுத்துட்டா. நல்லா இருக்குப்பா. இங்கே பாருங்க, கிளாஸ் டைமில் விளையாடுறதுக்குன்னே கொடுத்துருக்கா. இந்த பாருங்க ஸ்கேட்டிங் போர்டு. எல்லாரும் இதை வச்சு விளையாண்டு இருந்தாங்க. இது நான் கொடுத்த கிஃப்ட். ஐயோ எப்பா, ஒரு கிஃப்டை மெதுவாக ஓப்பன் பண்ண தெரியல இவளுக்கு. நான் ஓப்பன் பண்ணிட்டா. எனக்கு கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணுறது ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பத்துலேருந்தே. யாருக்கு தான் கிஃப்ட் ஓப்பன் பண்ணணும் ஒன்று கூட பிரிச்சுட்டு இருக்கா. அட பாருங்களா, இங்க பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாபிட்டா செட்டு. அழகா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டாக அதை பிரித்து பண்ணாலும் பார்ப்போம். எவ்வளோ பெரிய தண்டி கம்மல் பாருங்க. ஆக்சுவலி அது கம்மல் எடுக்கலாம். ஆக்சுவலி ஆமாம், இவளுக்கு கம்மல்லாம் ரொம்ப பிடிக்கும். பர்பிள் கலர்னா அதுக்கு பதிலாக நீ இதே மாதிரி நான் சின்ன வயசுல பர்பிள் கலர் இது நான் போட்டுக்கலாம் போல ஃப்ரெண்ட்ஸ். இவ பர்த்டே என்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸு அந்த பிங்க் தான் நான் போட்டுக்கலாம் போல. நான் கம்மல் வாங்கலை, மறந்துட்டேன். இது கை தான் போட்டுக்கலாம் போல. எல்லாமே பெருசாக தான். இந்த பாபிட்டால் கூட ஹைட்டாக நல்லா தான். நம்ம நெக்ஸ்ட் கிஃப்ட் தேங்க்யூ ஃபார் இந்த மாதிரி தான் பிடிக்கணும். லேபிள் ஒட்டினது நம்மளுக்கு வேஸ்ட்டு காய் ஒட்டினாங்கன்னு தெரியல, விடுங்க. இது வேற பிடிக்கிற இடமே தெரியல காய். அவ்வளோ நீட்டாக பேக் பண்ணிருக்காங்க. கடையில் பேக் பண்ணதில்ல, அதான். நம்ம வீட்டில் பேக் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக இது பண்ணி அப்படியே கச்சா முச்சோன்னு ஒரு கட்டு போட்டமே இருக்கணையோ. அதான் கடை கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் போட்டதுனால. ஆமாம் காய். நானும் அப்படியே இப்படி ஒரு கிளியை போட்டு இல்லை காய்ஸ், நானும் அதுதான் நினச்சேன். இது வர மாட்டேங்குது. அதான் நான் ஒரே இல்லை ஃபுல் ஸ்டாங்கியும் வச்சு கிழிச்சிடுவேன். அந்த இது வந்துச்சு. ஒரு கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே பார்த்துப்பேன். ஒரு கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வீடியோ முடிஞ்சிடும் போல. என்ன காய் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது.
அதுக்குள்ள நல்லது. இதுக்குள்ளேயும் ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள தான் அந்த கிஃப்ட். எப்பலாம் ஓபன் பண்ணணும் गाइस? போட்டோ ஃப்ரேம் गाइस, இதுல ஏன் போட்டோ வச்சுக்கலாம். நாங்கள் அப்படியே அப்படி பேக் பண்ண கடையிலே சொன்னனால நாங்கள் மறந்துட்டு இவ ஃபோட்டோ வச்சு தான் பேக் பண்ணாச்சு ஆக்சுவலி. ஆனால் நான் லாஸ்ட்டாக இது பண்ணேன். எப்பா இவ வந்து அப்படியே அந்த கிஃப்ட்டை திறந்து அது என்னதுன்னு ஃபுல்லாக பார்க்கனாதான் இதுக்கு லேபிள் வேஸ்ட்டு. அதை நானே பிடிச்சிட்டேன் அந்த லேபிளை. ஓ நான் சொல்கிறேன் லேபிள் வேஸ்ட்டுன்னு, அதனால மேடமே பிடிச்சிட்டாங்க. இது கூட தான் எனக்கு சஸ்பென்ஸ் இருக்கு. இதுக்குள்ளே மொத்தமாக 8 கிஃப்ட் இருக்கு. இதுக்குள்ளே புழுவாங்க. நமக்கு அப்புறம் கேக் கட்டிங் கண்டிப்பாக நான் வருது guys. ஏதோ அப்பா நான் கேட்ட கடல் கண்ணி வாங்கிட்டாங்க guys. இந்த கடல் கண்ணி. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கு பாருங்களேன். நான் கூட சொன்னேன். வாவ் ஆக்சுவலி அந்த பேப்பரில் அந்த பேப்பரில் வந்து மெர்லின் நேம் எழுதியிருக்கு. அப்படியா? உண்மையாவா? தண்ணி போட்டுலாமா? அப்புறமா லாஸ்ட்டாக பார்க்கலாம் guys. உண்மையாகவே நம்ம பேர் எழுதிட்டு ரொம்ப அழகாக இருக்கு பார்த்தீங்களா? இதில் லைட் எரியிற மாடல் இருந்துச்சு, நான் வாங்கலான்னு தான் நினச்சோம். ஆனால் அது ஒர்க் ஆகலைன்ட்டாங்க திடீர்னு. வேறு இருக்குமே அவ்வளோதானே. அவ்வளோதானா? 3 வச்சுருந்தோமே, ஏன் விட்டுச்சோம்மா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் பண்ண போகிறா, ஓப்பன் பண்ண போகிறா எல்லாத்தையும். ஓப்பன் பண்ணாதான் ஃபஸ்ட்டு பாபிட்டால்லேருந்து ஆரம்பிக்கட்டும். இந்த பாபிட்டால் எனக்கே பார்க்கும்போது அப்படியே விளையாடணும்னு தோணுது. அதில் எத்தனை என்ன பாபிடால் பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு இந்த அட்டையோட வேற கொடுத்துருக்காங்க. இது வேற எப்படி கழட்டுன்னு என் தங்கச்சி கழட்டாமட்டேன். அந்த பாருங்க போட்டோ வச்சுருக்காங்க. இதுக்கு நான் ட்ரெஸ்லாம் தைப்போங்க காய்ஸ். நம்ம இப்போ இந்த கம்மல்லாம் பார்த்தேன். அந்த கம்மல் போடும்போது பார்க்க போகிறேன். இந்த கம்மல் ஆகுது. ஓ இந்த கம்மல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது அவ்வளோ தடியாக கொடுத்துருது. கொக்கி போடுறது கொக்கிலாம் இதுக்கு போட முடியாது. ஆனால் இது ட்ரெஸ்ஸில் கூட நம்மளுக்கும் ட்ரெஸ்ஸை ஏதோ பண்ணிருக்கான்னு அவங்களுக்கு இதை திறந்து பார்க்க